ஜெபம் பண்ண கடவோம். நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய திருச்சமூகத்திலே குடும்பமாய் வந்திருந்துமை ஆராதிக்கும்படியாக தேவன் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பாமாலை 11 பாடுவோம். மகா அதிசயங்களை செய்தென்னை பூரிப்பித்து. பாமாலை 11 பாடுவோம்.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலுமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நினைக்கிறோம். உமது பரிசுத்த கற்பனைகளுமாய் குற்றம் செய்தோம், செய்திருந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குறுதியின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் என்னை தேவ பக்தியும் நீதியும் திறந்த புத்தியும் உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருள் செய்ய வேண்டும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும்
குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. பாட கடவுள்
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 8ஆம் சங்கீதம். 8ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாயிருக்கிறது. உட்காருங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனை லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. Go
சர்வமுள்ள பிதாவாகிய தேவரீராயும் வணங்குகிற மெய்யான உம்முடைய குமாரனாயும்
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே, கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும் இனிமேலும் செய்வீர்கள் என்றும் உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றியும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். சர்வவல்லவராய் இலகு மருளாம் தந்தையாம் எம்பீரானனை நாம் போகிறேன். அவர் ஒரு பேராமை தனுமாய் ஆதி முதலங்கத்தனுமாய் தவறிலே சோதிரி சுவையும் சந்ததமேயா நாம் போகிறேன். பரிசுத்த
பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயும் நம்புகிறேன். பாவ மன்னிப்புலதனமும் மரித்தோர் உயிர்த்தெழும் வாரணமும் ஓவானித்ய ஜீவனுமே புலதனமும் நான் நம்புகிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கிறிஸ்துவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். கர்த்தாவே, இரங்கும். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாடம் எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்தவர்களே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ. உம்முடைய இரட்சகர்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவருமில்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பிரஸ்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களால் சூழப்பட்டிருக்கிற நாங்கள் எங்கள் சுவாப பலவீனத்தினால் நிலைநிற்க திராணியற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறீரே. எங்களை எல்லா மோசங்களிலும் தாங்கவும் எல்லா சோதனைகளிலும் கடந்தேறவும் தக்க பலத்தையும் ஆதரவையும் கட்டளையிட்டருளும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறோமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமில்ல நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே,
இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையாக எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளிச் செய்வர் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக எழுந்து நின்று கீதம் 668 பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். கீதம் 668 பாடுவோம். சுபனா
உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து கொண்டு வருகிற நம்முடைய அன்பிற்கும் கனத்துக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறேன், சொத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே ஐயா அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நாம் கருத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து மகிழுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இது ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்க மறவாதிருங்கள். ஜெபியுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் தாங்க முன்வரலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளலாம். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளை தாங்குவதற்கு முன்வந்த நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசித்து நம்முடைய ஊழியத்தை ஆதரிக்கிற, ஜெபிக்கிற அருமையான சென்னையை சார்ந்த ஒரு பேராசிரியருடைய குடும்பத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். தேவனோடு கொடுத்த அருமையான மகளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தன்னுடைய 52வது திருமண ஆண்டை இந்த வாரத்தில் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளையும், தேவன் கொடுத்த அருமையான மகளையும், அவருடைய சகோதரியுடைய குடும்பத்தையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இந்த நம்முடைய ஆராதனை வேளை அதிகமாய் நேசித்து ஜெபத்தில் தாங்குகிற, உதவி செய்கிற அரக்கோணத்தை சார்ந்த அருமையான அடியார் திரு ஜான் சாம்சன் ஐயா அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய துணைவியார் மஞ்சுளா சாம்சன் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அவர்களும் கடந்த நாட்களிலே தன்னுடைய 44வது திருமண ஆண்டை காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவன் அவர்களுக்கு கொடுத்த அருமையான 3 ஆண் மக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மிஸ்டர் ஜபராஜ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஜபராஜ், மிஸ்ஸஸ் ஜெயசீலன், மிஸ்ஸஸ் ரம்யா ஜெயசீலன், மிஸ்ஸஸ் ஜபத்துரை ராஜ், மிஸ்ஸஸ் டெய்சி ஜபத்துரை. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பத்தினர் கர்த்தரை துதிக்கிறேன். விசேஷமாக தேவனுக்கு கொடுத்த பேர குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சோஃபியா ராணி, ஜோயல், ஹெட்ஸியால், திவ்யா, அற்புத ராணி, எலிசபெத். தேவன் கொடுத்து இந்த அருமையான பேர குழந்தைகளை கர்த்தர் தாமே அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு என்னோடு கூட பேசும். நாங்கள் கற்றுக்கொள்கிற வார்த்தைகள் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க அனுகிரகம் செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நாம் 2வது பாடமாக வாசிக்க கேட்ட அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையில் நின்று விலைக்கு காத்துக்கொள்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். த லார்ட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நமது ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், உண்மையை காக்கிறவர் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் கூட அநேக வேளைகளே உண்மையற்றவர்களாக மாறி போகிறார்கள். நம்மோடு நெருக்கமாய் பழகிறவர்கள், சிறந்த சிநேகிதர்கள் கூட சில வேளைகளிலே உண்மை இல்லாமல் சென்று விடுகிறார்கள். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் சில வேளைகளிலே தன்னுடைய உண்மையற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சில வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு ஊழிய காரியங்களுக்காக குடும்பத்திற்கு உடைய பயனுக்காக ஒரு கார் ஒன்றை வாங்கும்படியாக என்னுடைய நண்பர் ஒருவரை அணுகிறேன்.
செகண்ட் சேல்ஸில் கொடுக்குற ஒரு கார். ஆகவே அவர் இந்த கார் பிஸ்னஸில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள். அவரை சொன்ன உடனே அவர் ரொம்ப சந்தோஷம். பிரதர் வாங்க, உங்களுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு கார் உங்களுக்கு வாங்கித்தாரோம். எனக்கு அவர் வெகு நாட்கள் நல்ல ஒரு பழக்கம். அவர் ஒரு நல்ல ஒரு விசுவாசியும் கூட. ஆகவே தான் அவரை பார்த்து நான் சொன்ன உடனே, நான் அவரை பார்த்து கேட்ட உடனே அவர் நல்ல கார் தருன்னு சொன்னேன். எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் அந்த செகண்ட்ஸில் கார் சேல்ஸ் பண்ணுகிற ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே நிறைய கார்கள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காரை பார்த்து சொன்னார், ஐயா இது ரொம்ப அருமையாக உழைக்கும், நல்ல காரு, நான் டெஸ்ட் பண்ணிட்டேன், எடுத்துக்கொண்டு செல்லுங்கன்னு சொன்னார். நான் கேட்ட தொகையை கொடுத்து விட்டு அந்த காரை ஓட்டி கொண்டு நான் தங்கியிருக்கின்ற குருமனைக்கு நான் வந்து விட்டேன். ஒரு 2 மாதங்கள் கழித்தது. ஒரு நாள் மாலை வேளை அன்றைக்கி சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம். என்னுடைய அந்த சர்ச் கேம்பஸில் என்னுடைய காரை அங்கே நிறுத்தியிருந்தேன். ஆகவே ஒரு ஈவினிங் டைம், ஸோ காரை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் காரை ஸ்டார்ட் பண்ணினேன். காரை ஸ்டார்ட் பண்ண உடனே கொஞ்சம் பேட்ரி சார்ஜ் ஏறுவதற்காக கொஞ்சம் ரைஸ் பண்ணேன். அந்த கார் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அப்பொழுது விசுவாசிகள் சர்ச்சுக்கு வர ஒரு சில பேர் வந்தாங்க. ஒரு அருமையான சகோதரர் வந்தார். வந்து ஐயா தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் காரை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை ரிவர்ஸில் எடுப்பதற்காக வந்த உடனே அதே நபர் என்னுடைய அருகாமையில் வந்து என்னை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் காரில் வேறு எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஷாக்காக போச்சு. அவர் பார்த்த உடனே அப்படியே இந்த நாடகத்திற்கு இந்த சாத்தான் வேஷம் போட்டால் எப்படி அப்படியே கருப்பாக கரியை பூசி கொண்டு இருப்பான் அதே மாதிரி நின்னார். எனக்கு பார்த்த உடனே ரொம்ப ஷாக்காக போச்சு. முதல்ல பார்க்கும்போது வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையோடு வந்தார். இப்போ ஆளை பார்க்க முற்றும் மாறி போயிட்டார். இவர் ட்ராமா நடிக்க போகிறார் அப்படின்னு கேட்டு, என்ன விஷயம் இப்படி வந்து நிற்கிங்க அப்படி கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், ஐயா இந்த கோலம் ஆவதற்கு வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் கார் தான். நீங்கள் கொசு மருந்து எதுவும் பின்னால் அடிப்பதற்காக வைத்திருக்கீங்களோன்னு நான் நினச்சேன். உங்கள் என்ஜின்லேருந்து சைலன்ஸ்லேருந்து தான் இவ்வளோ புகை வந்திருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, அந்த என்ஜினை ஏதோ கொஞ்சம் சில வேலைகள் பார்த்து நம்ம தலையில் மனக்கிட்டு கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டி விட்டார்கள். அதற்கப்புறமாக சில வாரங்கள் கழித்து ரேடியேட்டரில் லீக்கேஜ். அதற்கு நான் ஒரு 10 கிலோமீட்டர் போக வேண்டும் சொன்னால் 4 லிட்டர் தண்ணியை நான் கையில் கொண்டு போக வேண்டும். அதற்குள்ளாக தண்ணியெல்லாம் ஒழுகிவிடும். அந்த கார் எங்களை சுமந்ததை விட அந்த காருக்காக நாங்கள் சுமந்த தண்ணீர் தான் அதிகமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் பேசும் பொழுது அப்படியே தேவதூதன் சொன்னது போல 100க்கு 100 நம்பும்படியாகத்தான் பேசுவார்கள். சில வேளைகளில் அவங்க கூட தன்னுடைய வாக்கில் தவறி விடுகிறார்கள், உண்மையற்றவர்களாக மாறி போய் விடுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் உண்மையுள்ளவர். இங்கு பவுல் சொல்லுகின்றான், இந்த நிருபத்தில் சொல்லும் பொழுது கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்கிறாராம்? இங்கு வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், அவர் தீமைக்கு விலக்கி காப்பார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படியே உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். என்ன செய்வாராம்? அது 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வருகையின் நாட்களிலே நம்மை குற்றமற்றவர்களாக அவர் காப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறபடினால் நம்மை ஸ்திரப்படுத்தி தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்து அவருடைய வருகை மட்டும் நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய் காப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தன் வேத வசனம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் நிருபம் 1:9 வசனத்தில் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாக இருக்கும்படியாக நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 2:17 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் உண்மையுடையவராக இருக்கிறார், அவர் உண்மையுள்ள பிரதான ஆசாரியர் இருக்கிறார் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 பார்க்கும் பொழுது அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 89:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேர் என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையுள்ள ஒரு தேவன்,
உண்மையான தேவன் நம்மை கடைசி மட்டும் அந்த உண்மையிலே ஒரு நாளும் அவர் பிசகி போக மாட்டார். வேதத்திலிருந்து இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சூழ்நிலைகளெல்லாம் மனிதர்களுக்கு உண்மையுடையவராக இருந்தார் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நான் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் சங்கீதம் 18, 19 ஆகிய வசனங்களிலே, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்முடைய தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் உண்மையுடையவராயிருக்கிறார். என்னுடைய ஆத்மாவிலே வியாகுலங்கள் பெருகும் பொழுது ஆண்டவருடைய இந்த ஆறுதல்கள் நம்முடைய உள்ளத்தில் பெருகிறது என்பதாக வேத வசனம் சொல்கிறது. சில வேளைகளில் மனிதர்கள் தடுமாற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில தடுமாற்றங்கள் வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை நாம் தடுமாறும் பொழுது கூட ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்மை தாயின் கருவிலிருந்து நம்மை அழைத்த தேவன், கருவில் உருவாக முன்பாக பேர்ச்சொல்லி அழைத்த தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதில் அவர் உண்மையாக இருக்கிறார். ஒருவேளை நாம் சில வேளை உண்மையற்றவளை போய்விடுகின்றோம். ஆனால் அவர் ஒரு நாளும் அந்த உண்மையிலிருந்து விலகவே மாட்டார். நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திரை புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களிலே வேதை வாராக சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு செல்கின்ற வரைக்கும் அந்த 40 ஆண்டு காலங்களிலும் ஒரு நாள் கூட அந்த அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விலகி போகவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்கள் யாத்திரை புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது மோசே இங்கு நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, கற்பனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இங்கு மலைக்கு சென்று விட்டான். இந்த ஜனங்கள் பொறுத்து பார்த்தார்கள். ஆரோனிடம் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு எகிப்திலிருந்து முன் அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் எவைகள் என்று தெரியவில்லை, அவங்க ஒரு தெய்வங்களை தாருங்கள் என்று சொல்லி ஆரோனிடம் போட்டு கூப்பாடு போடுகின்ற கூச்சலிடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் எல்லாருடைய பொன் ஆபரணங்களையும் வாங்கி உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறார். எல்லாரும் அந்த விக்கிரகத்துக்கு பணிந்து பண்டிகை கொண்டாடுகின்றார்கள். ஆண்டவர் சொன்ன முதலாவது கற்பனை மீறிவிட்டார். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். இந்த ஜனங்கள் முதல் கட்டளையை கற்பனையை மீறிவிட்டார்கள். ஆண்டவருக்கு பயங்கரமான ஒரு கோபம் தான் பார்த்து கிடைக்கும், வேதனை தான். ஆனாலும் வேதத்தில் பார்க்கும் பொழுது இது மோசே ஜனங்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்தான் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஜனங்களுக்கு வர வேண்டிய தீங்கிலிருந்து கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இங்கு அதே உபாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஜனங்கள் எல்லாரும் தாகத்தினால் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, முறுமுறுத்து கொண்டிருக்கிறாங்க. மோசையை பார்த்து சொல்லுகிறார், மோசே இந்த கண்மலை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறார். இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தமாக, அவர்கள் செய்கிற சில காரியத்தின் நிமித்தமாக, எரிச்சல் நிமித்தமாக அடித்து விட்டார். தண்ணீர் புறப்பட்டு வந்து விட்டது. ஆண்டவர் சொன்னது பேசுன்னு சொன்னார். நீங்கள் 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அடித்து விட்டான், தண்ணீர் புறப்பட்டு வந்து விட்டது. ஆண்டவர் சூழ்நிலையில் இவன் தப்பு பண்ணிட்டான். மோசே அவனை வெட்கப்படுதலை பார்த்துக்கிட்டுங்க தண்ணீரை கொண்டு வந்துட்டார். ஆனால் இதுக்கு அடுத்த நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 8ஆம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இந்த மோவாபிய ராஜாவாகிய பாலாக் பிலேயாமை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வேண்டும், சபிக்க வேண்டும் சொல்லி அவனை அழைத்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். நான் ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? பிலேயாமை பார்த்து, நீ போகாதன்னு தான் சொன்னார். அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவருங்க, நீ அவனை சபிக்கக்கூடாதுன்னு சொன்னார். 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை, அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை இவருடைய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வந்த பொழுது கூட ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குதான் நினைவு கூறுகிறார்.
உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். அந்த உண்மையை விட்டு மாறாமல் இருக்கிறார். இவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக அக்னி ஸ்தம்பமும் மேகஸ்தம்பமும் விலகி போகவில்லை. இவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக இந்த ஜனங்களை பிலேயாம் சபிக்கும்படி வந்த பொழுது சபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறார். தாம் கொடுத்த வாக்கு தத்தத்திலே அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். நம்முடைய அநேக வேளைகளில் சூழ்நிலையில் நாம் தடுமாறுகின்ற சூழ்நிலையிலும் கூட ஆண்டவர் என்ன செய்தார் பார்த்தா, கிருபையாக இறங்கி நம்மை அப்படியே பாதுகாக்கிற ஒரு தேவராக இருக்கிறார். அதற்காக நம்ம அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கிடக்கூடாது. நம்ம எந்த தப்பு பண்ணாலும் கூட ஆண்டு ஒன்றும் செய்ய மாட்டார், அவர் வாக்குத்தில் உண்மையாக இருக்கிறார், கடைசி வரை கொண்டு செல்வார் என்பது அல்ல. நம்ம அதில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்தார்னா, அவர் உண்மையோடு கூட இருந்து உடனே நமக்கு ஆக்கினத்தில் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறார். சிம்சனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவன் நசரேனாக அழைக்கப்பட்டவன். நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 14ஆம் அதிகாரம் 6, 9 ஆகிய வசனங்களிலே அவன் திம்னாத்துக்கு போகிற வழியிலே ஒரு சிங்கம் ஒன்று எதிர்படுகிறது, அதை அடித்து கொல்லுகின்றான். திரும்பி வரும்பொழுது அதை பார்க்க செல்லுகின்றான். அங்கு ஒரு தேன்கூட்டை பார்க்கிற அந்த சிங்கத்தின் உடலிலே அதை எடுத்து சுவைக்கிறதாக வசனம் சொல்லுகிறது. நசரே விரதத்தின்படி செத்த பிரேதத்தடியில் போகக்கூடாது. இவன் போனது மாத்திரமல்ல, அதிலிருந்து தேனை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய பெற்றோர்களும் கொடுக்கிற வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு வேசியோடு கூட நினைச்சுதான்னா தொடர்பு வைத்திருந்தான். தெளிலால் என்பவளோடு கூட அவன் தொடர்பு வைத்திருக்கின்றான். அப்படி நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 19ஆம் வசனத்தில், நியாயாதிபதி புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தெளிலாளின் மடியிலே அவன் படுத்திருக்கிறான். அவருடைய தலைமுடியெல்லாம் சிரைக்கப்பட்டு போய் விடுகிறது. கர்த்தர் விலகினதை அவன் அறியாமல் போனான். ஒரு உன்னதமான நோக்கத்திற்கு அழைக்கப்பட்டவங்க, எந்த ஒரு பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கும் அழைக்கப்பட்ட அதே பெலிஸ்தருடைய கரத்திலே இவன் ஒரு கைதியாக, கண்கள் பிடுங்கப்பட்டவனாக, கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளும் மாட்டப்பட்டவனாக அந்த அரங்கத்திற்குள்ளாக அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், நீங்கள் வேதத்தை வாசி பார்க்கும் பொழுது 28ஆம் வசனத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தல் என்று சொல்லி கதறுகிறான். ஆண்டவர் உண்மை உள்ளவருங்க. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை அழைத்ததே உண்மை உள்ளவருங்க. இந்த கடைசி நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் நோக்கி கதறும் பொழுது அவன் கூப்பிட்டு சத்தத்தை கேட்டார். மீண்டும் அவனை பலப்படுத்தினார். அவன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது பெலிஸ்தரை கொண்டதை பார்க்கலாம். அவன் மரிக்கும் பொழுது அநேகரை என்ன செய்தான்னா, அவன் மரித்து போனான் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய தடுமாற்றங்களுக்கு மத்தியிலும் கூட அவர் அந்த அழைப்பிலே அவர் உண்மையுடையவராக இருக்கிறாருங்க. ஒருவேளை அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை சில தடுமாற்றத்து நிமித்தமாக பின்வாங்கி போனீர்களோ, உலக பிரகாரமான சில காரியத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் சில தடுமாற்றங்கள் வந்து வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட ஆண்டவரிடத்தில் நாம் வரும் பொழுது நம்மை கைவிட மாட்டாருங்க. அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் தொடர்ந்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர்களின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்கு தேவன் உண்மையுடையவராக இருக்கிறாருங்க. எதில் தெரியுமா? நமக்கு வருகிற சோதனை, அந்த சோதனையில் நம்ம அப்படியே விழுந்து விடாதபடிக்கு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உருவாக்கி விடுகிறார். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறதோ அப்பொழுதே நீங்கள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு முன்பாகவே நமக்கு அதற்கு தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கை, ஒரு வழியையும் ஆண்டவர் வச்சு தானே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம கேட்க வேண்டிய சில சோதனை பாதங்கள் கடந்து போகும், ஆண்டவரே எனக்கு அதில் தப்பித்து செல்வதற்கு என்ன வழியில் வைத்திருக்கிற ஆண்டவரே, இதை கேட்டாலே போதுங்க. ஆண்டவர் அதன் வழியாக நம்ம நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அநேக துயரங்கள், துன்பங்கள் அடைந்து அப்படியே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆகவே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். இது சோதனை வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு துக்கம், வேதனை, கஷ்டங்கள், சில வேளை பின்மாற்றங்களை கொண்டு வந்து விடுகிறது. அதுதான்
யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிற 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேத இவ்வாறாக சொல்லுகிறது. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகின்றான், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. அவன் சொல்லுகிற எண்ணிக்கடங்காத தீமைகள் என் வாழ்க்கையில், ஏராளமான சோதனைகள் போராட்டங்கள் வாழ்க்கை நெருக்கி கொண்டு இருக்கிறது. அதனால் என் இருதயம் என்ன செய்கிறான்? சோர்ந்து போகிறது. 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சிய அடைவார்களாக. ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்றான், ஆண்டவரே என் பிராணனை வாங்கும்படியாக ஏராளமான மக்கள் வருகிறார்கள், எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லி அவன் கதறுகிறான். முதல் 3 வசனங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான். நான் பொறுமையோடு காத்திருக்க ஜபத்தெல்லாம் கேட்டார். நான் உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியில் இருக்க கர்த்தர் இந்த குழியில் தூக்கி எடுத்து நிறுத்தினாருங்க. என் நாவிலே கர்த்தரை பாடுகிற புதிய பாடல்கள் எல்லாம் தந்தார். ஒருபுறம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு பெரிய முன்னேற்றம் தான். ஒரு புதிய புதிய பாடல்கள்லாம் நாவில கொடுத்தாரு, உடையான சேற்றை தூக்கி எடுத்தார். ஆனால் சில வேளைகளில் அவருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற பயணமானது சோதனை நிறைந்ததாக வேதனை நிறைந்த மாறிவிட்டது. அவர் சொல்லுகிறான், என் எண்ணிக்கடங்காத தீமைகள் என்று சூழ்ந்து கொண்டது, என் தலை முடியிலும் அதிகமான பேர் இருக்கிறார்கள். தலைமுடி என்ன முடியுமா? அதை விட அதிகமான போராட்டம் இந்த வாழ்க்கையில். ஆரம்ப காலத்தில் இந்த சவுல் ரொம்ப பாடுபட்டான். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவியினால் அவன் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது இது தாவி தான் வந்து என்ன செய்தான வாத்தியங்களை வாசித்தான். அதில் அவனுக்கு சுகம் கிடைச்சதுங்க, சுகம் கிடைச்சது. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பெலிஸ்தரை கண்டு பயப்பட்டு கொண்டு வந்தார் 40 நாட்களாக. இவன் வந்து கேட்குறான், ஏன் இப்படி பயந்து கொண்டு இருக்கிறேங்க? இந்த பெலிஸ்தே வீரனாகிய கோலியாத்துக்கு எதிர்த்து ஒருத்தர் கூட கிடையாது. அவன் சொல்ல, விருத்த சேதனம் இல்லை அந்த மனுஷன் யாரு? நான் போகிறேன்னு சொல்லி சென்றான். 40 நாட்களாக பயந்து நடுங்கி கொடுத்த இந்த இஸ்ரேல் சேனையுடைய பயத்தை ஒரே நாளில் மாற்றி போட்டாங்க. எந்த கோலியாத்துக்கு பயந்திருந்தார்களோ அந்த கோலியாத்தை இந்த ஒத்த மனுஷனாக போய் என்ன செய்தான யுத்தம் பண்ணி அவன் தலையை அவனை விட்டு வாங்கினதாக வேதத்தில் பார்க்கிறான். அவன் போன இடமெல்லாம் ரொம்ப புத்திமான நடந்து கொண்டான். ஒரு சிறந்த ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் இந்த தாவீது. அது மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இங்கே வேதத்தில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த கேகிலா பட்டணத்து ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் வந்து விட்டாங்க. அப்போ தாவீது கேட்குறான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா போகக்கூடாதா? அவர்களின் கையில் ஒப்பு கொடுப்பீராக. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படின்னு சொன்னார். இந்த கேகிலா பட்டணத்திற்காக யுத்தம் பண்ண போன மனுஷன் தான் இந்த தாவீது பார்த்துக்கிடுங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதே கேகிலா பட்டணத்தார் எந்த ஒரு சவுலுக்கு மறைவாக இந்த தாவீது ஒளிந்து கொண்டிருக்கிறானோ அந்த தாவீதை, எந்த ஒரு தாவீது பெலிஸ்தருடைய கரத்திலிருந்து கேகிலா பட்டணத்தை மீட்டு கொண்டார்களோ அந்த ஜனங்கள் தாவீதை சவுலுடைய கரத்தை ஒப்பு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். நம்பிக்கை துரோகிகளுங்க, நம்பிக்கை நன்றி இல்லாத ஜனங்கள் இந்த கேகிலா பட்டணத்தார். அதே போல் தான் சீப்பூரார், அவர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. வனாந்திரத்தில் பதுங்கி பதுங்கி வாழ்ந்து கொண்டு அந்த ஜனங்கள் தாவீதை பிடிச்சி எப்படியாகி சவுல் கரத்தில் கொடுத்து பரிசு வாங்கிவிடலாம், வெகுமானம் வாங்கிவிடலாம்னு சொல்லி நினைத்திருப்பேன் நான் எண்ணுகிறேன். தாவீதுக்கு சென்ற இடங்களெல்லாம் போராட்டங்கள். அவன் குகைகளிலும் மலைகளிலும் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழலங்க. எண்ணிக்கடங்காத தீமைகள் என்று சூழ்ந்து கூட அவ்வளவு சோதனையை அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல். ஆனாலும் கூட கர்த்தர் நினைச்சதார் தெரியுமா? உண்மை உள்ளவராயிருந்தார். அவன் சொல்லலாம், ஆண்டவரே நீர் உண்மை உள்ளவர். ஆகவே 89ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த 1ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்குது. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், ஒரு உண்மையை தலைமுறையாக என் வாயினால்
அறிவிப்பேன். இத்தனை பெரிய சோதனைகளுக்கு மத்தியில் அவன் கடந்து சென்றாலும் கூட அவன் சொல்கிறான், என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுகிற 117ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். என்னுடைய எல்லா கட்டுகளையும் நீர் அவிழ்த்து விட்டீர். என்னுடைய ஆத்துமாவை மரணத்திற்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை சறுக்குதலுக்கும் நீர் தப்புவித்தீர் என்பதாக அவன் சொல்லுகிறதாக வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உண்மை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்னா கைவிடவே மாட்டார். யோபுடைய வாழ்க்கையில் ஒரே நாள் நம்முடைய ஆசைகள் போய்விட்டது. 10 பிள்ளைகள் மரித்து போனார்கள். புலம்புகின்றான். தன் உதடுகளினால் கூட அவன் பாவம் செய்யவில்லை என்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று அந்த சூழலில் சொல்லுகிறான். யோபு 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது சரதில் கொடிய பருக்கள் ஓட்டை எடுத்து ஒரு சுரண்டி கொண்டிருக்கின்றான். அவருடைய மனைவியால் தாங்க முடியவில்லை. ஒருபுறம் எல்லா ஆசைகளும் இழந்து போன ஒரு நிலைமை. தன்னுடைய 10 பிள்ளைகளையும் அவள் இழந்து போனாள். 2 பேரும் ஒரே சோதனையின் பாதையில் கடந்து செல்லுகிறாங்க. யோபு மாத்திரம் கிடையாது, யோபுடைய மனைவியும் அவனோடு கூட அதே பாதையில் தான் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் யோபுவோட அடிஷ்னலாக ஒரு பாரத்தை சுமக்கிற என்ன தெரியுமா? யோபு அந்த வேதனையை சகித்து கொண்டிருந்தாலும் கூட மனசில் அதே வேதனை, தன்னுடைய கணவர் இவ்வளோ பெரிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி, மனைவி இவ்வளோ வேதனைப்படும்போது எந்த கணவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்க எந்த மனைவியால் சும்மா இருக்க முடியும்? இருதயத்தில் அந்த பெரிய காயத்தை தாங்கி கொண்டிருக்கிறாள். அவனுக்கும் பணிவிடை செய்யணும். அது மாத்திரமல்ல, எல்லா ஆசையும் போயிட்டுங்க, எல்லாம் போயிட்டு ஒன்றும் கிடையாது, நடுத்தெருவுக்கு வந்துட்டாங்க. யூத வரலாற்றை இந்த பின்னணி கதை சொல்லுகிறார்கள். யோபுடைய மனைவி அவனை பார்த்து சொல்கிறான், ஏன் என்னை உயிரோடு கொண்டு இருக்கிறே, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்ன. அந்த அளவுக்கு அவள் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி போனா பார்த்துக்கிடுங்க. ஒரு நாள் அவளுக்கு சாப்பிடுவதற்கு காசு கிடையாது. அவள் ஒரு பணக்காரன் வீட்டில் போய் வேலைக்காரியாக போய் எரிச்சதாலும் வேலை பார்த்தாளாம். வரலாறு அப்படி சொல்லுகிறது, அந்த யூத பாரம்பரிய வரலாறு அப்படி சொல்லுகிறது. அப்படி இருந்தும் அவளுக்கு போதுமான அளவு காசு கிடைக்கல. ஒரு காலத்தில் ஓகோன்னு இருந்தவங்க, செல்வ செழிப்பாய் வாழ்ந்து வந்தவங்க, இப்போ நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க. தன்னுடைய கணவன் யோபு பட்டினியால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ரொட்டி கூட கொடுக்க முடியவில்லை. அப்போ சந்தைக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களான்னு போய் பார்க்கின்றாள். சாத்தான் ஒரு வியாபாரி போல் மாறு வேஷம் போட்டு வந்து நின்னானாம். அவன்கிட்ட போய் கேட்டான். அவன் ரொட்டிலாம் அவன் நிறைய வச்சுருந்தானாம். அப்போ அவன் சொன்னானா, உன்னோட காசு இருக்குதா அப்படின்னு கேட்ட. இல்லை அப்படின்னு சொன்னவன் அவன் சொன்னான், நான் உனக்கு 3 ரொட்டி தரேன், உன் தலையில் உள்ள கூந்தல் 3 பகுதி எனக்கு தரணும் அப்படின்ட்டு கேட்டானாம். உடனே பெண்களுக்கு அழகு இந்த கூந்தல், தலை முடி, அதை 3 பங்கை வெட்டி அவன் கையில் கொடுத்தான். தன்னுடைய அழகையே என்ன செய்தான்னா, தன்னுடைய கணவனுக்காக இழக்க ஒப்பு கொடுத்த அழுக. அப்போ அவளுக்கு எவ்வளோ பெரிய துயரம் இருக்கும் பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனை. அந்த வேதனைக்கு மத்தியில் தான் அவள் அப்படி பேசிட்டா பார்த்துக்கிடுங்க. ஆனாலும் கூட யோபு பாவம் செய்யலைங்க. பைத்தியக்காரி போல பேசுகிறாயம்மா, ஆண்டுடைய கரத்தில் எவ்வளோ நன்மையை பெற்றோம், இதையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆண்டவர் அப்படி விட்டு விடுவலைங்க, உண்மையுடையவராக இருந்தார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். முன்னை பார்க்கல 2 மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சோதனை பால் கடந்து போகும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உண்மையுடையவராக இருக்கிறார், உங்களோடு கூட கடந்து வருகிறார். எல்லா தீங்களுக்கு விலைக்கு பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுடையவராக இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வைத்து கொண்டிருக்கிறோம்? முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா, இல்லாவிட்டால் தூஷித்து கொண்டிருக்கிறோமா? கடைசியாக ஒன்று சொல்ல நான் விரும்புகின்றேன். இது ஆண்டவர்
எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இதில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். தரிசனத்தில் கர்த்தர் உண்மையாயிருக்கிறார். தேவன் நமக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற உண்மையாயிருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படி சொன்னார். இவன் கேட்டு சொன்னால் நல்லது ஆண்டவரே. ஆனால் 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தராய் இருக்கிறானே என்றான். 3ஆம் வசனத்தில் பின்பகுதி சொல்லுகிறது, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். நீர் எவ்வளவோ எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறப்பா, ஆனாலும் கூட என் வீட்டில் பிறந்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளி. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஆண்டு வாக்கு கொடுத்தாரு. தரிசனம் ஆண்டவர் காமிச்சாரு, உன்னுடைய சந்ததியை, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்படும் சொன்னார். நீங்கள் அந்த 7ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேத வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானாலும் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்று சொன்னார். அந்த வாக்கு கொடுத்தாருங்க. மீண்டும் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப்படுவேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை ஒரு நாளும் அவர் நிறைவேற்றாமல் போனதே கிடையாது. ஒருவேளை தாமதமாக இருக்கலாங்க, ஆனாலும் கூட அதை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 21ஆம் வசனத்தை வாசித்து பார். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு 100 வயசுங்க. சாராளுக்கு கற்பமெல்லாம் செத்து போன ஒரு நிலைமையிலும் கூட கர்த்தர் கடாட்சமானார், குழந்தையை பெற்றெடுத்தார். ஆகவே தான் எலியேசர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. ஆண்டவர் ஒரு நாள் என் எஜமானாகிய ஆபிரகாமை விட்டு கர்த்தர் தம்முடைய உண்மையையும் கிருபையையும் அவரை விட்டு நீக்கவில்லை என்பதாக இந்த எலியேசர் சொல்லுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, நமக்கு என்னத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்படுத்துகிற காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. தரிசனம் குறித்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தால் கூட கண்டிப்பாக என்ன செய்யணும், நடக்கும். பவுல் அப்போஸ்தலன் ரோமுக்கு பிரயாணப்பட்டு செல்லும் பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது பயங்கரமான புயல் காற்றடிக்கிறது. ஆண்டவருடைய சித்தம், இவன் ரோமில் போய் அங்கே ராஜா குடும்பம் இருக்கணும், கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும், இதுதான் தேவ திட்டம். ஆண்டவர் அதுதான் அவனுக்கு தரிசனமானார். முதல்ல அதுதான் அவனுக்கு அதை பற்றி ஆண்டவர் சொன்னார். 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு போகிற வழியில் ஆண்டவர் அவனோடு கூட பேசும்பொழுது சொன்னார், நீ புறஜாதிகளுக்கு ராஜாங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும் சொல்லி. அதைத்தான் அந்த அகிரிப்ப ராஜா உண்மையாக சொல்கிறார், அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. இப்பொழுது பயங்கரமான புயல் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது. 14 நாட்களாக சூரியனையோ சந்திரனையோ பார்க்கலைங்க, பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நீங்கள் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 27, 24 வசனத்தை வாசித்து பார்க்க ஆண்டவர் மீண்டும் தரிசனமாக சொல்கிறார், கர்த்தர் எனக்கு சொல்லியபடியே கண்டிப்பாக நிச்சயம்னா நடக்கும் என்று சொன்னார். அதன்படியே கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என்னுடைய மகளை குறித்து நான் இதற்கு முன்பாகவே நான் சொல்லியிருக்கிறேன். அவள் +2 முடித்த உடனே அவளுக்கு ஒரு பெரிய ஒரு வாஞ்ச MBBS போய் சேர வேண்டும், மெடிசனில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி இதற்காக நாங்கள் பல காலங்கள் ஜெபம் பண்ணோம். அப்போ இந்த நீட் ஆர்வமான ஒரு புதுசு பார்த்துக்கிடுங்க. அவள் எடுத்த மார்க்குக்கு இங்கு 1121 மார்க் வாங்கியிருந்தாள். அப்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அவளுக்கு BDSக்கு தான் வந்துச்சு அவளுடைய மார்க்குக்கு. ஆனால் ஒரு பெரிய ஒரு ஆசை, எப்படி ஆயிலும் போய் என்ன செய்யணும்னா மெடிசன் சேர வேண்டும் சொல்லி அதற்காக ஸ்பெஷல் கோச்சிங்லாம் போனால் நீட் எக்ஸாம் எழுதுனா. நீட் எக்ஸாம்ஸில் சொல்லிக்கொள்ள அளவுக்கு ஒரு பெரிய மதிப்பெண் வாங்க முடியும். ஏன்னா வந்த புதுசு ஸ்டேட் போர்டு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் ஆண்டவர் இதற்காக பல நாட்கள் நானும் குடும்பமாக நண்பர்களாய் கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், 2 இடத்துலேருந்து உனக்கு வரும், நீ ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவ. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். பட் சூழ்நிலைகளெல்லாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமான ஒரு சூழ்நிலை கிடையாது. பார்த்துக்கிட்டங்க பல இடத்துக்கு அப்ளை பண்ணோம். அக்டோபர் மாதம் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாங்கள் ரொம்ப மாதத்துக்கு முன்னாகவே எல்லா கல்லூரிகளுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணோம். எங்கேருந்தும் கூட எங்களுக்கு அட்மிஷனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆகஸ்ட் வந்துச்சு, செப்டம்பர் வந்துச்சு. செப்டம்பர் பாதி முடிஞ்சு போச்சு. நாங்கள் சோர்ந்து போனோம். ஆனாலும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், உனக்கு கிடைக்கும், கண்டிப்பாக தருவேன். 25ஆம் தேதி வந்துச்சு. சரி, அக்டோபரில் காலேஜெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இனி முடியாது. என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ அவளுடைய எதிர்காலத்தை அவள் எதிர்காலத்தோடு விளையாடி கொண்டு இருக்கிறாய். ஒழுங்காக ஏதாவது ஒரு காலேஜில் போய் சேரு, ஒன்று BDSயில் சேரு, இல்லாவிட்டால் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேருன்னு சொன்னார்கள். ரொம்ப பெரிய ஒரு துக்கம், வேதனை தான். அவள் சொன்னாள், இல்லை டேடி, நான் MBBS தான் படிப்பேன் அப்படி சொல்லி. மீண்டும் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தருவேன் அப்படி சொல்லி. ஒரு 2 நாட்கள் கழித்து 27ஆம் தேதி திடீரென்று ஒரு மெயில் ஒன்று வந்தது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் இருந்த ஒரு சின்ன ஒரு கிராமம், இன்டர்நெட் வசதி கிடையாது. ஆகவே என்னுடைய சகோதரர் பாளையங்கோட்டையில் பணி செய்து கொண்டிருக்க ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு போஸ்ட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அதிகமாக வெளியே போக முடியாது, ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு பணி. நான் அவர்கிட்ட சொன்னேன், இது அவருக்கு இருக்க பணிக்கு மத்தியில் அவரால் முடியுமா, எனக்கு ஒரு டவுட்டு தான், இதுதான் சொன்னேன். அவர் சொன்ன உடனே, நீ எனக்கு நம்பரை அனுப்பு, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நான் உடனே நம்பரை அனுப்பி விட்டேன். 11 மணிக்கு ஆன்லைனில். என்னுடைய சகோதரர் 10:30 மணிக்கு அங்கே சென்று விட்டார். நாங்கள் ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்து நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்பாக வரும்போது 11 மணி ஆகிவிட்டது. என்னுடைய சகோதரன் அந்த இடத்துல இருக்கிறார். நம்பர் அடித்த உடனே ஓப்பன் ஆகிட்டு 3 காலேஜை காமிக்குது. இதில் எது உங்களுக்கு வேணும், உங்கள் ஆப்ஷன் கேட்டிருக்கு பார்த்துருக்கு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய சகோதரர் கேட்கின்றார், இந்த 3 கல்லூரி போட்டிருக்கு, எது வேணும் அப்படின்னு கேட்குது, நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். நானும் இப்போ 3 கல்லூரி, எனக்கே ரொம்ப ஷாக்காக போச்சு. நான் யோசித்து முடிப்பதற்குள்ளே திருப்பி ஃபோன், அதுக்குள்ளே அங்கேருந்து வருகிறது, சர்வர் லாஸ்ட்னு வருகிறது, எல்லாமே டிஸப்பியர் ஆகிவிட்டு சொன்னார். எங்களுக்கு ஒன்றுமே ஓடவில்லை. கை கேட்டினது வாய்க்கிட்டான் போய் விடுதுமோ, பெரிய வேதனை. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு வந்து விட்டோம். என்னுடைய சகோதரர் ரொம்ப சோர்ந்து போட ஒரு நிலைமை தான். எல்லாருமே சோர்ந்து விட்டோம். இத்தனை மாதங்கள் காத்திருந்து கடைசியில் 28ஆம் தேதி இன்டர்வியூ, ஆன்லைன் இன்டர்வியூவில் இப்படி விட்டுட்டோமே, எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி ஒரு 5 நிமிடத்துக்கு மேலே அப்படியே இந்த என்ன செய்யணும்னு சொல்லி ரொம்ப சோர்ந்தோடு பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று அந்த பிரிண்டர்லேருந்து ஒரு சத்தம், கடைன்னு சத்தம் வருகிறது. அந்த கம்ப்யூட்டரு, அந்த கடைக்காரன் ஏதோ பிரிண்டர் வருது சொல்லி நேராக எடுத்து பார்த்தேன். சார், இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாப்புல. அதை பார்த்தேன், மிகுந்த ஆச்சரியம். உங்களுக்கு இது குறிப்பிட்ட கல்லூரி, பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் ஆகிருக்கிறது, உடனடியாக வந்து அதற்கு ஃபீஸை கட்டுங்க சொல்கிறேன். எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஒருவருடைய சகோதரர் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அவர் அறியாமலே, இப்படியே இவர் கேட்டுக்கொண்டே இருந்தால்
எல்லாம் போய்விடும் சொல்லி ஆண்டவரே தூதரை அனுப்பி அவருடைய கரத்தின் மூலமாக கூட வச்சிருக்கலாம்னா அதை செலக்ட் பண்ண வச்சிருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்பிலீவபிள், நம்ப முடியவில்லை எங்களால். அது என்ன நடந்தது எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். 2 காலேஜ் அப்படி சொன்னார். இப்போ இந்த காலேஜில் உடனே போய் நாங்கள் அட்மிஷன் போட்ட பார்த்துக்கிட்டுங்க. அடுத்த காலேஜில் ஒன்றும் வரலை. அது எங்கே வரப்போகுது சொல்லி ஒரு 2 வாரம் கழித்து ஏற்கனவே இன்னொரு கல்லூரி நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த கல்லூரிலேருந்து வந்து விட்டது. நீங்கள் உடனே அது டெல்லியிலேருந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். உடனே வந்து சேருங்கன்னு சொல்லி நான் நினச்சேன், டெல்லிக்கு போகிறது பக்கத்தில் பெங்களூர் தான் பெட்டர்னு சொல்லி. நான் ஏன் சொல்லுன்னு சொன்னார், இன்றைக்கு ஆண்டோடைய கிருபையினால் அவள் அந்த மெடிசனை முடித்து விட்டு இன்றைக்கு ஒரு மிஷினரி பணித்தளத்தில் ஒரு மிஷினரி டாக்டராக அவள் ஓராண்டு காலம் பணி செய்யும்படி அர்ப்பணித்திருந்தாள். அதன்படி அங்கே சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள், பணி செய்து கொண்டிருக்கிறாள். ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு என்னத்தை சொன்னாரோ ஆண்டு செய்ய நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தரிசனத்தில் உண்மையாக இருக்கிறாருங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார் அதை நிறைவேற்றினார். இந்த பவுலுக்கு என்ன சொன்னார் அதை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதை வெளிப்படுத்துகிறார், எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறார், கர்த்தரோ உண்மை உள்ளவர். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஒருவேளை சோர்ந்து போனதுமே இருந்தாலும் கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாக நாம் வந்து அவரை ஊக்கமாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, உறுதியாய் பற்றி கூட அவர் தேடும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையில கர்த்தர் தாமே நம்ம ஒரு தருவாராக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக கிறிஸ்தவ கீர்த்தனை 244 பாடுவோம். தேனினிமையதிலும் சத்திய வேதம் திவ்யமானம் மதுரம். கிறிஸ்தவ கீர்த்தனை 244 பாடுவோம். சத்ய வேதம் திவ்யமான மதுரா நினைமையாதேலோ நமது நேராயும் வேதவாயில் எனக்கு நாதனை அருளாசையானோ தினம் ருசித்திட நினைமையாதேலோ புனிதா கலந்தமில் நாதசுரிந்தமுதா பூரணமாயதை தானு கொண்டே வரில் பொன்னுலகதர் கேட்ட தன்மை உண்டாகுமே தேனிமையாதிலோ பாதைக்குரிய தீபா நைவேதம் பல சோதனைகளும் எதிர் வரில் அனைத்தும் வெல்லத்தாகும் படைக்கலமது தேனிமையாதிலோ திசையிலும் உள்ள நரர் யாரும் ஏகனின் அறிவு கொள்ள சுத்த சுவிசேஷம் துலங்கி பிரகாசிக்க தூயனல்லாவியாவர்க்கும் நீந்தருள் தேனிமையாதிலோ சத்ய வேதம் திவ்யமான மதுரா தேனிமையாதிலோ. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தடுமாறும் சமயங்களில் உண்மையுடையவராக இருக்கிறீர். சோதனை காலத்தில் உண்மையாக இருக்கிறீரப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்களிலேயும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுடையவராக இருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. முது பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் பல வகையான தடுமாற்றங்களுக்கு மத்தியில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது அந்த தடுமாற்றங்களை மாற்றி சுவாமி
உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது அவர் கண்டு கொள்ளும்படியாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவருடைய தொழில்களில், வியாபாரங்களில் சுவாமி, அவருடைய சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தில் கர்த்தருடைய கிருபை அவளை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் சோதனையான பாதின் வழியாக ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சோதனை மேலே சோதனை வந்து கொண்டு சொல்லி சோர்ந்து போன நிலைமை தான்ப்பா, வேதனை தான், துக்கம் தான் சுவாமி. ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்க வல்லவராக இருக்கிற தயவுக்கை ஸ்தோத்திரம். எண்ணிக்கை கிடங்காத தீமைகள் சூழ்ந்து கொண்டது. என்னுடைய தலை மயிரிலும் ஏராளமான ஆண்டவர் சத்துருக்கள் என்னை சுற்றி வளைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொன்ன பொழுதும் கூட அவனை எல்லாவற்றும் அவனுடைய விலைக்கு பாதுகாத்து கொண்டிரு சுவாமி. என் ஆத்மாவை எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் கண்ணீருக்கும் என் காலை சறுக்குதலுக்கும் என் கர்த்தர் விலைக்கு காத்துக்கொள்ள சொன்னானே சுவாமி. அதே போலப்பா உமது பிள்ளைகள் எப்படிப்பட்ட சோதனைகளுக்கு அதை கடந்து போனாலும் கூட எல்லாவற்றிலும் இருந்து அவளை விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், தரிசனங்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரை குறித்த நோக்கங்கள் உண்டு தகப்பனே. அநேக வேளைகளில் இது நடக்குமா, கர்த்தர் சொன்னது நிறைவேறுமான்னு சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் சுவாமி. சோர்ந்து போன நிலைமையில் இருக்கலாம்ப்பா, இது நடக்குமான்னு சொல்லி அவர் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம்ப்பா. இன்றைக்கு சொல்லியிருக்கிறப்பா, அதில் உண்மையுடையவராக இருக்கிறேன். அது தாமதித்தாலும் அது கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று சொல்லி உங்களுடைய வேதம் சொல்லுகிறபடியும் இன்றைக்கு உமது பிள்ளைகள் கூட நல்ல வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீ தந்த கற்பத்தின் கனிகளை உடைய கரத்தில் கொடுக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. அயல் நாடுகளில் செல்கிற பிள்ளைகள் வேலைக்காய் பிரயாசப்படுகிறதை அறிந்திருக்கிறீங்கப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன், நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறபடினால், வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுடையவராக இருக்கிறபடி உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீர். தடைகள் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண வயதிற்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். இன்னும் திருமண வயதெல்லாம் தாண்டி சென்று விட்டது, என் பிள்ளைக்கு திருமணமாக சொல்லி கலங்குகின்ற அநேக பெற்றோடு சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கமாக இறங்கியப்பா இந்த திருமண காரியம் நடைபெற உதவி செய்வீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். திருமணமாகியும் குழந்தை இல்லைன்னு சொல்லி பல வருடங்களாக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 21:1 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் சாராள் பேரில் கடாட்சியமான ஒரு வசனம் சொல்லுகிறது அப்பா. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின அதே ஆண்டவர் அப்பா. சரீரம் செத்து போன பொழுதிலும் கூட தகப்பனே, சாராளின் கற்பம் செத்து போன நிலைமையிலும் கூட ஒரு புதிய ஒரு ஜீவனை கொடுத்த அதே வல்லமை அப்பா இன்றைக்கும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறபடி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மாறுவதாக. பேறுகால நிலைமையில் கருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய ஜெபங்களை கேட்டு கற்பதினை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பேறுகாலம் இருக்க அனைத்து பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கற்பத்தின் கனியை பூர்ணப்படுத்தி ஏற்ற வேளை சுகப்பிரசவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வயோதிப நிலைமையில் கருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் ஆலயத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழலை சுவாமி, ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக அன்பு தாய் தகப்பன்மாருக்கு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய எல்லா உள்ளத்தின் இயக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறவரையா எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. இது நடக்குமா, இது என் வாழ்க்கையில் நிறைவேறுமான்னு சொல்லி கண்ணீரோடு கூட சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் உமது பிள்ளைகளுடைய கரங்களை பற்றி கொள்ளுவீராக. உடைய பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்காயுசு உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவீராக. படுக்கையில் வியாதியோடு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அந்த வியாதி படுக்கை இயேசுவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுக வாழ்வை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் செய்கிற தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிற எல்லாவற்றும் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருக்கும்படி அங்கே ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வியாதினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன வியாதிகள் உமது பிள்ளைகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா பலவீன வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
அது பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஏழைகள், எளியவர்கள், தேக்கற்ற அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அது பிள்ளையுடைய கண்ணீரெல்லாம் நீர் பார்த்து கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் உண்மையுள்ளவர் சொல்லி நிச்சயமாகவே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர், எங்களை குறித்த திட்டங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த திட்டங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்த அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சென்னை சார்ந்த பேராசிரியர் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். 52வது திருமண ஆண்டை காண கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நேசிக்கிற அருமையான ஒரு குடும்பம்ப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். அன்பு ஆண்டவரே, அந்த குடும்பத்தினரை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசு கொடுத்து நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேல் கூட சமாதானத்தை காண்பது சொன்னீர். சந்ததிகளாம் கண்டு உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்வீராக சுவாமி. தேவ கிருபையும் தேவ பிரசன்ன குடும்பத்தோடு கூட இருக்கட்டும். அருமையான மகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய சகோதரருடைய குடும்பத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்ன பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அதே போல் அரக்கோணத்தை சார்ந்த அருமையான நமது பிள்ளைகளுக்கு விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரு ஜான் சாம்சன் அவர்களுக்காக, திரு மஞ்சுளா சாம்சன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். 44வது திருமண ஆண்டை காண கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே அருமையான உமது அடியார்களை ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா ஜபராஜ் அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஜெயசீலன் அவர்களுக்காக, திருமதி ரம்யா ஜெயசீலன் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. திரு ஜபுத்திர ராஜ் அவர்களுக்காக, திருமதி டெய்சி ஜபுத்திர அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் தாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் கொடுத்த அருமையான பேர குழந்தைகளுக்காக, சோஃபியாவுக்காக, ஜோயலுக்காக, கெர்சியாவுக்காக, திவ்யாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அற்புதராணிக்காக, எலிசபெத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. உன் பிள்ளைகள் பஞ்சீச்சில் ஒளிமர கன்றுகள் போர் இருப்பார்னு சொன்னீங்க. அந்த வாக்குத்தின்படி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா நன்மையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் தேவ பாதுகாப்பும் தேவ பிரசனமும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டு வழி நடத்துவதாக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டி கொடுவதற்கு அதிகமாக கிரியேச்சிற வல்லவின்படி கர்த்தர் பெரிய காலம் கட்டளையிடும். கணம் துதி மகிமையெல்லாம் உமக்கு செலுத்த ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். கத்தாவே இப்போ உம்மை தொழுதோம் ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம். கீதம் 38 பாமாலை 25 பாடுவோம். Yeah.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் பங்கு பெற்றார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்று ஜீவகாலமெல்லாம் கர்த்தருக்கு பெரிய சாட்சிகளாக வாழ, உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் நிரப்பப்பட்டவர்களாக வாழ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.